லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி. வண்ண புகையுடன் வானில் வர்ணஜாலம் காட்டிய போர் விமானங்கள். விமான சாகச நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த ஆகாய கங்கை சாகச வீரர்கள் 2000 அடி உயரத்தில் இருந்து பாராசூட்டில் குதித்து சாகசம். நீலவண்ண பாராசூட்டுகளில் உங்கள் முன்னால் வருவது பாத் ஃபைண்டர்ஸ் குழு. இவர்கள் இலக்கு பகுதியை நோக்கி வந்து இலக்கு பகுதியை நிலை மெரினாவில் சாகசம் காட்டிய MI-17 ரக ராணுவ ஹெலிகாப்டர்கள். ஹெலிகாப்டரில் இருந்து கீழே குதித்த கமாண்டோ வீரர்கள் மீட்பு நடவடிக்கையை தத்ரூபமாக நடித்து காட்டினர். வானில் இருந்து பாரா ஜம்பிங் செய்து அசத்திய விங் கமாண்டர் AK யாதவ். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தேசிய கொடியின் மூவர்ணத்தில் வடிவமைக்கப்பட்ட பாராசூட்டில் இருந்து குதித்து சாகசம். மெரினா வான் பகுதியில் மிரட்டல் சாகசத்தில் ஈடுபட்ட அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள். சாகசத்தை கண்டு அதிசயித்து ஆர்ப்பரித்த மக்கள். இந்த வரிகளுக்கு இணையான உங்கள் முன்னால் வந்த புயல் என்ற ரஃபால் விமானத்திற்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாமா சென்னை? சாகச நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை கவர்ந்த 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஹார்வர்ட் விமானம். இந்திய வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த விமானத்தை கண்டு மக்கள் உற்சாகம். வான் சாகச நிகழ்ச்சியில் கண்களுக்கு விருந்தளித்த சேர சோழ பல்லவ காவிரி விமான குழுக்கள். இது வானத்தில் பறக்கும் பொழுதே எரிபொருள் நிரப்புவதை நீங்கள் பார்க்கலாம். நட்ராஜ் அமைப்பில் நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பி மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. விமான சாகச நிகழ்ச்சியில் வானில் ஹார்டின் வரைந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள். பல வண்ண புகைகளை உமிழ்ந்து வர்ண ஜாலம். மக்களை வியல்பில் ஆழ்த்திய C-17 மற்றும் ஸ்காட் ரக விமானங்கள். மகாபலி சூரியகிரண் அணிவகுப்பை கண்டு மக்கள் வியப்பு.
விமானப்படை சாகச நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் கண்டுகளித்தனர். மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியை 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கண்டுகளிப்பு. நாட்டிலேயே அதிக பார்வையாளர்கள் கண்டு ரசித்த நிகழ்ச்சி என லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பதிவு. சூப்பர் ஸ்டார்களின் கண்கவர் நிகழ்ச்சியை சென்னை ரசித்தது. விமானப்படை வீரர்கள் நமது ஹீரோக்கள். விமான சாகச நிகழ்ச்சியை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. விமான சாகச நிகழ்ச்சியை 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கண்டுகளித்ததாக தகவல். நிகழ்ச்சிக்கு பின் ஒரே நேரத்தில் மக்கள் வெளியேறியதால் ஸ்தம்பித்த சென்னை. சேப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். நடைமேடை முழுவதும் நிரம்பி வழிந்த கூட்டத்தால் மக்கள் கடும் அவதி. சென்னை திருவல்லிக்கேணியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ். கர்ப்பிணியை ஸ்ட்ரெச்சர் மூலம் தூக்கி சென்று மருத்துவமனையில் அனுமதித்த இளைஞர்கள். வான் சாகச நிகழ்ச்சியில் மயக்கமடைந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. 56 வயது முதியவர், 34 வயதுடைய நபர் என 4 பேர் உயிரிழந்த நிலையில் பலருக்கும் தீவிர சிகிச்சை என தகவல். விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 230 பேர் மயக்கம். முதலுதவி சிகிச்சையில் சிலர் குணமடைந்த நிலையில் 93 பேர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதி. சாகச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்காததால் உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. போதிய ஏற்பாடுகளை செய்யாததால் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விஜயதசமியை முன்னிட்டு தமிழகத்தில் 52 இடங்களில் RSS அணிவகுப்பு. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற அணிவகுப்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்பு. வனத்துறை நிலங்களை ஈஷா அறக்கட்டளை ஆக்கிரமித்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. நேர்மையானவர்களாக இருந்தால் விசாரணையை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் எனவும் பேட்டி. ஊதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக அந்த நிறுவனத்துடன் அமைச்சர் TRB ராஜா பேச்சுவார்த்தை. சென்னையில் பெருமழை பெருவெள்ளத்தின் போது உதவி செய்ய முன்னெச்சரிக்கையாக கணக்கெடுக்கும் மாநகராட்சி. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் குறித்து கல்லூரி மாணவர்களை வைத்து கணக்கெடுப்பு. தேனி அருகே பைக் மீது மோதிய தனியார் பேருந்து பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பேருந்து சக்கரத்தில் சிக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. வாணியம்பாடி கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் வைக்க ஆட்சியர் உத்தரவு.
நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே மோதல். ஒரே நேரத்தில் கொடியேற்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இரு கட்சியினரிடையே மோதல். உசிலம்பட்டியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து நடைபெற்ற லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நிறைவு. 6 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை நிறைவு செய்த நிலையில் லாரிகள் வழக்கம் போல இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜக ஆளும் 22 மாநிலங்களிலும் இலவச மின்சாரத்தை வழங்கினால் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தோல்வியே கிடைக்கும். ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் விமர்சனம். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தொழிற்சாலையில் இருந்து 1814 ரூபாய் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். 2 பேரை கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் அதிரடி. பஞ்சாப் மாநிலம் மொஹாலி அருகே வளர்ப்பு நாயை கேலி செய்த 5 வயது சிறுவன் மீது சரமாரி தாக்குதல். நாயின் உரிமையாளர் வெறிச்செயல். ஜானி மாஸ்டருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த தேசிய விருது ரத்து. பாலியல் புகாரில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கும் நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. 106 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. தனக்கு ஒரு சகோதரன் கிடைத்து விட்டதாக கார்த்திக் சுப்புராஜ் உடனான புகைப்படத்தை வெளியிட்டு நடிகர் சூர்யா நெகிழ்ச்சி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.